தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் நகையை காணவில்லை என முறைப்பாடு செய்த நிகிதா குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ஆலம்பட்டியைச் சேர்ந்தவர் நிகிதா. திண்டுக்கல்லில் உள்ள MVM அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியில் சேர்ந்த நிகிதா தற்போது தாவரவியல் துறை தலைவராக பணியாற்றி வருகின்றார். இவரது தந்தை ஜெயபெருமாள் துணை ஆட்சியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அரசு அதிகாரியாக இருந்த ஜெயபெருமாளின் மனைவி சிவகாமி அம்மாள் மற்றும் அவரது மகள் நிகிதா ஆகியோர் மீது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியதாக பல்வேறு பண மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளன. மதுரை மாவட்டம் திரளி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜாங்கம். இவரிடம் நிகிதாவின் குடும்பத்தினர் கடந்த 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தங்களுக்கு துணை முதலமைச்சரின் உதவியாளர் தெரிந்தவர் என்றும் அவர் மூலமாக தங்களது உறவினர் சிலருக்கு அரசு வேலை வாங்கி தந்ததாக நம்ப வைத்துள்ளனர். மேலும் ராஜாங்கம் மகம் தெய்வத்துக்கு ஆசிரியர் பணி வாங்கி தருவதாக 9 லட்சமும், திரளி பகுதியைச் சேர்ந்த வினோத்குமாருக்கு கிராம நிர்வாக அலுவலகர் பணி வாங்கி தருவதாக 7 லட்சம் என மொத்தம் 16 லட்சத்தை ஜெயபெருமாள் குடும்பத்தினர் வாங்கியுள்ளனர். ஆனால் அரசு பணி வாங்கி தராததால் பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை திருப்பி கேட்டபோது சிவகாமி குடும்பத்தினர் கொலை அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக திருமங்கலம் காவல் நிலையத்தில் ராஜாங்கம், தெய்வம், வினோத்குமார் ஆகியோர் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் ஜெயபெருமாள், அவரது மனைவி சிவகாமி, மகன் கவியரசு என்ற வைபவ் சரண், சுவி, மகள் நிகிதா உள்ளிட்ட 6 பேர் மீது கடந்த 2011ஆம் ஆண்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல செக்கானூர் அணியை அடுத்த தேங்கில்பட்டில் பகுதியைச் சேர்ந்த மொக்கமாயன் மகன் செல்வம், முத்துக்குமார், மணிமேகலை ஆகியோருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக 20 லட்சத்தை பெற்றுக்கொண்டு நிகிதா குடும்பத்தினர் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இந்த பண மோசடி குறித்து திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு சிவகாமி அம்மாள், நிகிதா, அவரது குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் திண்டுக்கல் MV முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியில் இருந்த காலத்தில் இருந்தே பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்ட அலுவலர்களிடம் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக யாருக்கும் அடிபணியாமல் தான் எடுக்கும் முடிவே சரியென அனைவருக்கும் கட்டளை இடுபவராகவும் மாணவிகளை தொடர்ந்து வசைபாடும் பேராசிரியராகவும் வலம் வந்துள்ளார் நிகிதா. இது குறித்து கல்லூரியில் பயின்ற மாணவிகள் எங்களை மனரீதியாக துன்புறுத்தினார். தொடர்ந்து எங்களை வார்த்தைகளால் வசைபாடிக்கொண்டே இருப்பார். இவரால் எங்கள் படிப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என குற்றஞ்சாட்டி துறை துணைத் தலைவராக இருந்த நிகிதாவை இடமாற்றம் செய்ய வேண்டுமென திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளரிடம் கடந்த 2024இல் முறைப்பாடு அளித்தனர். ஆனால் அந்த முறைப்பாடு தொடர்பாக விசாரணை நடைபெற்றும் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று மாணவிகள் கூறுகின்றனர். இப்படி சர்ச்சைக்கு மேல் சர்ச்சையில் சிக்கிய நிகிதா கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் அஜித்குமார் என்ற இளைஞரை அடித்து கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சமூக வலைத்தளம், தொலைக்காட்சி என அனைத்திலும் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திருமங்கலத்தில் உள்ள தனது வீட்டை பூட்டிவிட்டு தாயுடன் நிகிதா தலைமறைவாகி விட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த பிரச்சினைக்கு மத்தியில் இன்றுடன் 5வது நாளாக நிகிதா கல்லூரிக்கு வரவில்லை என கல்லூரி நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகிதாவின் பின்னணி குறித்து தோண்ட பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வரும் நிலையில் அவர் தலைமறைவாகி இருப்பது மேலும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. ஏனென்றால் சம்பவத்தன்று நிகிதாவுக்கும் அஜித்குமாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நிகிதாவின் தாயார் நடக்க முடியாதவர் என்ற காரணத்தினால் அஜித்குமார் 4 சக்கர நாற்காலி ஏற்பாடு செய்து கொடுத்ததாகவும், திரும்பி வந்தபோது நிகிதாவிடம் அஜித்குமார் 500 ரூபாய் கேட்டதாகவும், இலவச சேவைக்கு எதற்கு பணம் என நிகிதா வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்படி நகையை எடுத்திருந்தால் அவர் எதற்காக 500 ரூபாய்க்காக வாக்குவாதத்தில் ஈடுபட போகின்றார் என்று சந்தேகம் எழுந்துள்ளது.